தமிழகத்தின் உண்மை நிலையை ஆளுநர் கூறியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் உரையை வாசிக்க மறுத்ததற்கான காரணங்களை தெரிவித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உண்மைகள் உள்ளதாக கூறினார். தொழில் முதலீடுகள் மற்றும் போதைப்பொருள் விற்பனை போன்றவை தொடர்பாக ஆளுநர் மாளிகை உண்மைகளை கூறியிருப்பதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் தனது சொந்த கருத்துக்களை ஆளுநர் உரையில் தெரிவித்திருப்பதாக விமர்சித்தார். ஆளுநரின் நடவடிக்கையை விமர்சிக்க முடியாது என்றும் அதனை அதிமுக செய்யாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆளுநர் தெரிவித்த தவறுகளை தமிழக அரசு திருத்திக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, பாலியல் வன்கொடுமை, கொலை நடைபெறாத நாளே இல்லை என்று கூறும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக விமர்சித்தார். இது ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது, வேண்டாம். 1.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிடப்பு செஞ்சிருக்கோம்.